guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா FIFO மெத்தட்ல 48th சம் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். சரியா? இந்த கொஸ்டின்ல வந்துட்டு டைரக்டா எல்லாமே பர்ச்சேசஸ் எதெல்லாம் இஷ்யூஸ்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம டைரக்டா சம்ல எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ 1st September ஓப்பனிங் பேலன்ஸ் 500 யூனிட்ஸ் at 10 rupees per each. ஸோ நம்ம டைரக்டா நம்மளோட பேலன்சஸில் போயிட்டு 500 into 10 5000 ஓப்பனிங் பேலன்ஸில் டைரெக்டாக போட்டுடலாம். பிகாஸ் ஓப்பனிங் பேலன்ஸை டைரெக்டாக பேலன்ஸ் காலம்லேயே நம்ம போட்டுருவோம். கரெக்டாக? ஸோ அதனால டைரெக்டாக பேலன்ஸ் காலமில் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி என்னது? 6th September பர்ச்சேசஸ் 100 யூனிட்ஸ் at 11 rupees. ஸோ 6th September என்ன பண்ணுறாங்க? பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ண என்ன அர்த்தம்? குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர். ஸோ குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் பண்ணிவிட்டு 6th September 100 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க at 11 rupees. ஸோ 100 யூனிட்ஸ் ரிசிப்ட் காலமில் 100 யூனிட்ஸ் at 11 rupees 1100. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி இஷ்யூ பண்ண 500 into 10 5000. அதாவது ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க ஓப்பனிங் பேலன்ஸும் தென் நம்ம இப்போ புதுசாக பர்ச்சேஸ் பண்ண 100 யூனிட்ஸ் ரெண்டுமே சேர்த்து டோட்டலாக 600 யூனிட்ஸ் இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கு. கரெக்டா? நெக்ஸ்ட் என்ட்ரி என்னது? 9th September. இதில் பாருங்கள் டேட்ஸ் எல்லாமே ஷஃபிள் ஆகி இருக்குது. ஸோ அதனால் நம்ம கரெக்டாக ஆர்டராக எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து 9th September 500 யூனிட்ஸ் வந்துட்டு நம்ம இஷ்யூ பண்ணுறோம். இஷ்யூ பண்ணால் என்ன அர்த்தம்? மெட்டீரியல் ரெக்விசேஷன் நோட் நம்பர் நம்ம ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணுறோம். ஸோ எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோம்? 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து தான் இஷ்யூ பண்ணுவோம். நம்ம அக்கௌண்ட்டில் 500 யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரிலேயே இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை டேரெக்டாக நம்ம வந்து இஷ்யூ பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ 500 யூனிட்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக இஷ்யூ பண்ணிட்டோம். இஷ்யூ காலமில் 500 into 10 5000 இஷ்யூ பண்ணியாச்சு. தென் இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கிறது இந்த 100 தான். இந்த 100 யூனிட்ஸ் வந்துட்டு இப்போ அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கும். 600 யூனிட்ஸில் 500 இஷ்யூ பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்க 100 வந்து அக்கௌண்ட் பேலன்ஸில் போட்டுருவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி என்னது? 20th September. 20th September என்ன பண்ணியிருக்கோம்? பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ? 700 யூனிட்ஸ் at 12 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 20th September குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் போட்டுட்டு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 700 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குவான்டிட்டியில் 700, ரேட் வந்து 12 rupees. ஸோ டோட்டல் 8400. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி ஒரு 100 இருந்துச்சு. ஸோ அதோட பேலன்ஸ் அப்படியே போட்டுடணும். இப்போ புதுசாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 700 ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் டோட்டலாக இப்போ 100 + 700 800 யூனிட்ஸ் இப்போ அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ட்ரி என்னது? 22nd September. 22nd September எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோம்? 500 இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 500 இஷ்யூ பண்ணும்போது மெட்டீரியல்ஸ் ரெக்விசேஷன் நோட் நம்பர் பாருங்க. மெட்டீரியல் ரெக்விசேஷன் நோட் நம்பர் 500 இஷ்யூ பண்ணியிருக்கோம். 500 எப்படி இஷ்யூ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 100 வந்துட்டு இஷ்யூ பண்ணிடணும். பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்க அந்த 100 பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 100 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த 400 வந்துட்டு 700 யூனிட்ஸ் into 12 இருக்கு இல்லையா, இதுல இஷ்யூ பண்ணணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் 100 யூனிட்ஸ் அதை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணிடணும். அப்புறம் பேலன்ஸ் இருக்க இந்த 700ல இருந்து இந்த 400 வந்துட்டு நம்ம இஷ்யூ பண்றோம். ஸோ டோட்டலா 500 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த 700ல 400 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 300 12 3600 நம்ம அக்கௌண்ட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன டேட்டு? 27th September purchased 400 units at 13 rupees. ஸோ 27th September நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம்? 400 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ரெசிப்ட் காலமில் 400 யூனிட்ஸ் 13 rupees டோட்டலாக 5200. ஓகேவா? இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி 300 நம்ம அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கும். கரெக்டாக? 300 into 12 3600 இது ஆல்ரெடி இருந்த பேலன்ஸ். ஸோ அது கூடவே இப்போ நம்ம புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 400 அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டலாக அக்கௌண்ட்டில் இப்போ 3700 பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ட்ரி என்னது? 30th September. 30th September 500 யூனிட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். இஷ்யூ பண்ணுறதுனால நம்ம எங்கே வரும்? இஷ்யூ காலமில் வரும். மெட்டீரியல் ரெக்விசேஷன் நோட் நம்பர்னு போடுவோம். கரெக்டாக? ஸோ இஷ்யூ பண்ணுறோம். எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோம்? 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம்.
பட் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் எவ்வளோ இருக்குது 300 தான் இருக்குது. ஸோ அந்த 300 டோட்டலாக இஷ்யூ பண்ணிடுவோம். பேலன்ஸ் இருக்க 200 வந்துட்டு இந்த 400லேருந்து இஷ்யூ பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 300 இஷ்யூ பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க 400லேருந்து 200 இஷ்யூ பண்ணிட்டோம். டோட்டலாக 500 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த 400ல் 200 போயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 200 வந்துட்டு நம்ம பேலன்சஸில் காமிச்சிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது, நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அக்டோபர் 13 என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், 1000 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அட் 14 rupees per unit. ஸோ 13th அக்டோபர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு குட்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அதனால குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம், 1000 யூனிட்ஸ் அட் 14 rupees per unit. அப்படின்னா நமக்கு டோட்டல் 14,000 வரும். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், 200 ஆல்ரெடி பேலன்ஸ் இருந்தது. இப்போ நம்ம 1000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் டோட்டலாக 1200 வந்துட்டு பேலன்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ 200 ப்ளஸ் இந்த 1000 ரெண்டும் சேர்த்து 2200. நெக்ஸ்ட் வந்துட்டு 15th அக்டோபர் 500 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 15th அக்டோபர் இஷ்யூ பண்ணுறதுனால மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோம், 500 யூனிட்ஸ். பட் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் எவ்வளோ இருக்குது, 200 யூனிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 200 யூனிட்ஸை டோட்டலாக இஷ்யூ பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற 300 யூனிட்ஸை இந்த 1000 யூனிட்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்க 300 எதுலேருந்து எடுக்கிறோம், 1000 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் என்ட்ரி அதுல இருந்து எடுத்து கொடுத்துடணும். பேலன்ஸ் இப்போ 1000ல 300 போயிடுச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 700 இருக்கும். அதை வந்துட்டு நம்ம பேலன்ஸ் காலம்ல போட்டுடணும். அடுத்தது பாருங்க, 20th அக்டோபர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், 500 யூனிட்ஸ் அட் 15 rupees ஈச். ஸோ 500 யூனிட்ஸ். ஸோ 20th அக்டோபர் குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 500 யூனிட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசீவ் காலம்ல 500 யூனிட்ஸ் அட் 15 rupees ஈச் 7500 போட்டாச்சு. இப்போ நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், 700 யூனிட்ஸ் வந்துட்டு ஏற்கனவே பேலன்ஸ் இருக்கு. ஸோ அது கூட இந்த 500 யூனிட்ஸும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா டோட்டலாக 1200 யூனிட்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து 22nd அக்டோபர் 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணால் என்ன அர்த்தம், மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் போடுவோம். கரெக்டாக? எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோம், 500 யூனிட்ஸ். நம்மளோட 700 இருக்கு இல்லையா, இப்போ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுலேயே 700 இருக்கு. ஸோ 500க்கு எக்ஸஸாகவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைமே நம்ம வந்துட்டு இந்த 700ல இருந்து டைரெக்டாக நம்ம 500 வந்துட்டு இஷ்யூ பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 500 into 14 7000. பேலன்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கும், 700ல 200 இருக்கும். ஸோ அந்த 200 போட்டுடணும். தென் வந்துட்டு 500 பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 500 போட்டுருவோம். புரிஞ்சுதா? 700ல 500 இஷ்யூ பண்ணிட்டோம், பேலன்ஸ் 200 இருக்கும். தென் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க 500 நெக்ஸ்ட் என்ட்ரியோடது அதை டைரெக்டாக போட்டுருவோம் பேலன்ஸில். அடுத்தது நவம்பர் 11 என்ன பண்ணுறோம், அகெயின் 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 11th நவம்பர் 500 யூனிட்ஸ் அகெயின் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் எவ்வளோ இருக்குது, 200 தான் இருக்குது. ஸோ அந்த 200 மொத்தமாக இஷ்யூ பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க 500ல இருந்து அந்த 300 இஷ்யூ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 200 into 14 2800. தென் பேலன்ஸ் இருக்கிற அந்த 500 பேலன்ஸ் இருக்க அந்த 300 500லேருந்து எடுத்துப்போம். ஸோ 500லேருந்து 300 எடுத்துட்டு 500 into 15 4500 போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 500ல 300 போயிடுச்சுன்னா 200. அதை வந்துட்டு நம்ம பேலன்சஸில் போட்டுருவோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, 17th நவம்பர் பர்ச்சேசஸ் 400 யூனிட்ஸ் அட் 16 rupees per unit. ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால குட்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம், 400 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ 400 into 16 rupees 6400. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், ஆல்ரெடி ஒரு 200 வந்துட்டு பேலன்ஸ் ஏற்கனவே இருக்குது. ஸோ அது கூட இந்த 400 into 16 வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ டோட்டலாக நம்ம அக்கௌண்ட்டில் 600 யூனிட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதோட சம் நம்ம எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே என்டர் பண்ணிட்டோம். இதோட சம்ஸ் வந்துட்டு முடிஞ்சிச்சு.
So disclosure 200 units at 15 rupees each 3000, 400 units at 16 rupees each 6400. அதாவது நம்ம லாஸ்டா நம்மளுடைய பேலன்ஸ் எவ்வளவு நம்ம அக்கவுண்ட்ல இருக்கோ அதை வந்துட்டு டிஸ்க்ளோஷரா எழுதிடணும். ஓகேவா? டோட்டலா 6000 யூனிட்ஸ் அட் 9400 rupees each. அவ்வளவுதான் இந்த சம். நம்ம நெக்ஸ்ட் 49th சம்ல மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.